ஹாய், ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான அதுவும் நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீட்டில் இருந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் பார்ப்போமா? இப்போ பார்ப்போம். பிடிச்ச வேலையோ கிடைச்ச வேலையோ நம்ம எதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே இது வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்போ பணம் அப்படின்ற விஷயம் நமக்கு நிறைய தேவைப்பட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம எதுக்காக முதல்ல பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு விஷயத்த பார்த்துருவோமா? ஓகே, இப்போ எங்கள் கீழே தெரியுது இல்லைங்களா, இந்த ஒரு தேவைக்காக தான் இன்னைக்கு எனக்குன்னு சொல்லி ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பைக்கு, சேவிங்ஸ், கடனில் ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் தான் நம்மளோட அடிப்படை தேவையாக இருந்துட்டு இருக்கும். ஒரு லைஃப்பை ஒரு லெவலில் மாற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா இங்கே இருக்கிற இந்த ஹியூமன் நீட்ஸாக மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு ஃபேமிலியை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது நம்ம 1 லட்சமா நம்ம சம்பாதிக்கணும். இப்போ நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியமே கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு ஃபேமிலியை கொண்டு போகணும் அப்படின்னா மாதம் 1 லட்சம், அதாவது 1920 இருந்து இப்போ 2025 20 வரைக்கும் நம்ம பார்த்தாலே 20ல நம்ம 1 லட்ச ரூபா பக்கம் சம்பாதிச்சாதான் இப்போ இருக்கிற ஃபேமிலியை நம்மளால கொண்டு போகவே முடியும். ஆனால் நம்ம சம்பாதிக்கிறோமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதை லாக்டவுன் டைமில் தான் இந்த ஆன்லைன் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பெரிய லெவலில் வளரவே ஆரம்பிச்சது. இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் இந்த ஆன்லைன் இண்டஸ்ட்ரிங் ஆப் அப்படின்னு விஷயம் பெரிய லெவலில் வளரவே ஆரம்பிச்சு. வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்ஸ் இப்படின்னு வருது. நம்ம முழுக்க பண்ணுறது, அதாவது ஆஃப்லைன் மார்க்கெட்ஸ் அப்படின்னா நம்ம நேரடியாக போய் பொருள் வாங்குறது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட் அப்படின்றத இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது ஆன்லைன் அப்படின்றது வளருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயம். அதை தொடர்ந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆக்சிஸ் இந்தியா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆக்சிஸ் இந்தியா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஆனால் ஆக்சிஸ் இந்தியா டைரக்ட் செல்லிங் இல்லை, இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலம் வீட்டில் இருந்து நம்மளால் இன்கம் சம்பாதிக்க முடியும். எப்படி ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கான ப்ரொஃபைல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்னா இதில் போட்டிருக்க பாருங்க, கம்பெனியோட நேம் ஆக்சிஸ் இந்தியா, Axis.com Store Private Limited அப்படின்றது கவர்மெண்டோட ரிஜிஸ்டர் நேம். ஜூலை 27, 2018 கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை குரோம்பேட்டில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, திருச்சியில் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, யாரோட தலைமையில் இந்த பிசினஸ் நடக்குது அப்படின்னா இவங்க 2 பேர் தான். MD சார் ஏபி செந்தில்குமார் சார், CEO சார் பாபு சார். ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஆரம்பிச்சது ஒரு கம்பெனி. அவங்கள தொடர்ந்து 12 ஃபவுண்டர் டைரக்டர், 41 வைஸ் பிரசிடென்ட் அண்ட் CEDs 1500 பேர், EDs சொல்லி ஒரு 1500 பேருக்கு மேலே இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு இந்த பிசினஸ் எல்லாம் லீகலா, இந்த பிசினஸ் எல்லாம் சர்டிஃபிகேட்டோட பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா முழுக்க லீகலான சர்டிஃபிகேட் வச்சு தான் இங்கே நம்ம முழுக்க பண்ணிட்டு இருக்கோம். MCA, ISO, PAN நம்பர், TAN நம்பர், GST. நீ கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டி தான் இருக்கிற எல்லாருமே இன்கம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஆப் நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோரில் ஆக்சிஸ் போட்டோம்னா ஒரு நம்ம ஆப்பே காமிச்சிடும். அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட், ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரினாலே முழுக்க ஒரு பொருள் சார்ந்த ஒரு வியாபாரம், அதாவது ப்ராடக்ட் சார்ந்த ஒரு வியாபாரமாக தான் இருக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்குது? இதோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் தான். இதெல்லாம் தெரிஞ்ச பொருளா தெரியாத பொருளா? எல்லாமே தெரிஞ்ச பொருள் தான், பக்கத்துக்கு எல்லாம் வாங்கிட்டு இருக்க பொருள் தான். சரி, என்னென்ன பொருள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா மென்ஸுக்கு இருக்குது, உமன்ஸு, கிட்ஸு, கிராசரி, ஹோமு, மொபைல், ஸ்டேஷனரி, இந்த மாதிரி A to Z எல்லா பொருளுமே நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி ஒரு கம்பெனி நமக்கு எப்படி ப்ராடக்ட்டை முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா லோ ப்ரைஸில் தராங்க. தாண்டி மினிமம் ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரியாகவே எடுத்து வந்து கொடுத்துறாங்க. இதை வந்து நீங்கள் மாதம் வாங்கணும்னு கிடையாது, எங்கேயும் போய் விற்கணுன்றது கிடையாது. உங்கள் லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவை ஆக்சஸில் உங்களுக்கு தேவையான பொருளை இங்கே வாங்குறது மூலயமா இங்கே சம்பாதிக்கிற பிஸ்னஸ் வாய்ப்பு. அதை தாண்டி லாஸ்ட்டாக இது என்ன பண்ண போறீங்கன்னா இங்கே வேலை என்னன்னா ஜஸ்ட் விளம்பரப்படுத்துறது, ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட். இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மூலயமா இங்கே வீக்லி பெரிய லெவலில் நம்மளால் சம்பாதிக்க முடியும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு இப்போ கேள்வியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேக்கேஜ், அதாவது ஒரு 7-8 வகையான ஷார்ட்டர் கிட் இருக்கு. அந்த கிட்ல எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஒரு 6500 ரூபா கட்டினீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை என்னால் 6500 ரெடி பண்ண முடியாது, பிசினஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னா மிக்சி கிட் இருக்கு. மிக்சி கிட்லையும் இந்த பிசினஸ் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். சிம்பிள். 6200 ரூபா கட்டினா மிக்சி பேக்கேஜ். இல்லை அதுவும் வேணாம் அப்படின்னா லேடிஸ்க்கான நாப்கின் ப்ராடக்ட் இருக்கு. சிம்பிள். 4700 ரூபா கட்டினீங்கன்னா லேடிஸ்க்கான நாப்கின் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னா ட்ரெஸ் பேக்கேஜ் இருக்கு. 4850 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோ, சாரியோ, சுடிதாரோ, மென்ஸா ரோமன் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை அதுவும் வேணாம் அப்படின்னா டிராவல் பேக் இருக்கு. 6500 கட்டினா ஒரு டிராவல் பேக் இருக்கு. 7500 கட்டினீங்கன்னா 2 டிராவல் பேக் இருக்கு. லாஸ்ட்டாக 6100 ரூபா கட்டினீங்கன்னா வாட்ச் கிட் இருக்கு. ஆட்டோமேட்டிக் வாட்ச், பிளட் சர்க்குலேஷன் மூலமாக ஆட்டோமேட்டிக் வாட்ச்மே நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கு. இதுல நீ எது வேணாலும் இந்த பிசினஸ்க்காக நீங்க சூஸ் பண்ணி உள்ள வர மூலியமா இங்க வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி இந்த பிசினஸ்ல ஏதோ ஒரு பேக்கேஜ் நம்ம சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பேக்கேஜ், இல்லை ட்ரெஸ்ஸோ, மளிகை, ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று வாங்குற மூலமா இன்கம் எப்படி வருது அப்படின்னா, இப்போ நீங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஆரம்பிச்சுட்டு இந்த வாய்ப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விளம்பரப்படுத்த போறோம். நம்ம வாங்குற மளிகை பொருள் மூலமா சம்பாதிக்கிற வாய்ப்புன்னு சொல்லி இந்த விஷயத்தை நமக்கு தெரிஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம விளம்பரப்படுத்த போறோம். விளம்பரப்படுத்துறதுக்கு பேர் தான் இங்க ரெஃபரல். சரிங்களா? இப்போ உங்களை நம்பி லெஃப்ட்ல ஒரு நபர், ரைட்ல ஒரு நபர் வந்துட்டாங்கன்னா உங்களுடைய அந்த வார வருமானம் 600 ரூபாய்.
இப்போ அந்த 2 நபர் சேர்ந்து அந்த லெஃப்ட்ல இருக்கிற நபர் 2 பேர் காமிக்கிறாங்க, ரைட்ல இருக்கிற நபர் 2 பேர் காமிக்கிறாங்கன்னா உங்களுடைய ஒரு வார வருமானம் 1200 ரூபா. இப்படி கீழே டீம் ரெஃபரல் நடக்க 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. உதாரணத்துக்கு லெஃப்ட்ல இருந்து ஒரு 60 பேர் பொருள் வாங்குறாங்க, ரைட்ல பேர் ஒரு 60 பேர் பொருள் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு வார வருமானம் 36,000 ரூபா வாங்கும் பொழுது டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு விஷயத்த கம்பெனி சைட்ல இருந்து கொடுப்பாங்க. அதை தாண்டி அங்க லெஃப்ட்ல இருந்து நமக்கு 100 ஐடி வருது, ரைட்ல இருந்து ஒரு 100 ஐடி வருதுன்னா உங்களுடைய ஒரு வார வருமானம் மினிமம் 60,000 ரூபா. இன்னைக்கு சிம்பிள், ஏதோ ஒரு பொருளை நம்ம ஆக்சிஸ்ல பக்கத்துல வாங்கி செலவு பண்றதுக்கு பதிலாக இங்க நம்ம ஒன் டைம் வாங்கி வருமானமா மாற்றக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒரு பொருளை வாங்குற மூலயமா இன்னைக்கு வாரம் 60,000 மாசம் 2,40,000 ரூபாய் சம்பாதிக்கிற பிசினஸ் வாய்ப்பு வெளியே வேற எங்கேயும் இருக்குங்களா? நீங்க வாரம் 60,000 வாங்கும் போது பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு விஷயத்த கம்பெனிஸ்ல இருந்து கொடுப்பாங்க. நீங்க இவ்வளவு பெரிய வருமானம் சம்பாதிக்கிற வாய்ப்பு வெளியே வேற எங்கேயும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையவே கிடையாது. அதை தாண்டி இந்த பிசினஸ்ல இன்னும் அதிகமா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா முடியும். எப்படின்னா நீங்க ஒரு ஐடி போட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், இல்ல 3 ஐடி போட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், இல்ல 7 ஐடி போட்டுமே நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணலாம். இப்போ ஒரு ஐடி போட்டு உள்ள வந்தீங்கன்னா வாரம் 60,000 சம்பாதிக்க முடியும். 3 ஐடி போட்டு உள்ள வந்தீங்கன்னா 1,80,000 வரைக்கும் உங்களால ஒரு வாரம் சம்பாதிக்க முடியும். அதே 7 ஐடி போட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4,20,000 உங்களால பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் தாண்டி சென்னை நேரு ஸ்டேடியத்துல 12,000 பேர் வச்சு ஒரு 600 போலீஸ் பாதுகாப்போட மிகப்பெரிய லெவல்ல ஒரு செலிப்ரேஷன் ஒன்று பண்ணிருந்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சோர்ஸ், இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சு நீங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணிருந்தாங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கின மூலயமா பவர் ஆஃப் ஆக்சஸில் என்ன கொடுக்குறாங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க, லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க, ரெஃபரல் இன்கம் தராங்க, அதை தாண்டி டெவலப் இன்கமும் சேர்த்து தராங்க. அதை தாண்டி முக்கியமாக ரீபர்ச்சஸில் நம்ம ஆக்சஸை அடிச்சிக்கவே முடியாது. அதை தாண்டி ஜென்ரேஷன் இன்கம் நம்ம வாங்கிட்டு இருக்க வருமானத்தை நம்ம குழந்தைங்களுக்கும் அப்படியே மாற்றி விட்டு போகலாம். அதை தாண்டி ஆஃப்லைன் ஷாப்பிங் எவரி டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஆஃப்லைன் ஸ்டாப்பை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தாண்டி ஆல் ப்ராடக்ட் வித்தின் லோ ப்ரைஸ், எல்லா பொருளுமே லோ ப்ரைஸில் தராங்க. ஓன் வெஹிக்கிள் வச்சு வீட்டுக்கு வீடு ஃப்ரீ டெலிவரியாக கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஆக்சிஸ் இந்தியான்ற ஒரே ஆப்பில் வச்சு இன்னைக்கு மொத்த ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஒரே இடத்துல இன்னைக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஆக்சிஸ் இந்தியா மட்டும்தான். இவ்வளோ பெரிய வருமானம்லாம் எப்படி தராங்கன்னு கேள்வி வந்திருக்கும் இல்லைங்களா? இவ்வளோ பெரிய வருமானம் தோ இங்கே இருக்காங்கல்ல, இவங்க யாருக்கும் போகாமல் மக்கள் மூலயமா விளம்பரம் படுத்துறவங்களுக்கு மக்களுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பணம் கொடுக்கறதுக்கு ஆக்சிஸ் இந்தியா ரெடியாக இருந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் தாண்டி கடைசியாக இந்த பிஸ்னஸ்லாம் நம்ம எதுக்காக பண்ணணும்னா நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே தேவைக்காக மட்டும்தான். இன்னைக்கு காரு, வீடு, எல்லா தேவையும் நம்மளோட கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையுமே அடையணும்னா இந்த ஆக்சிஸ் இந்தியா பண்ற மூலியமா உங்களோட லைஃபை திரும்ப உங்களால பெரிய லெவலில் மாத்திக்க முடியும். மேலும் இந்த மாதிரி ஆக்சிஸான நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம். பாய்.